ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ், பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, மை செகண்ட் ஹஸ்பண்ட் ஜேகேவுடைய ஸ்டோரி தான்டா. நம்ம இந்த பாட்டை போன பாட்டு எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம வயனும் ஆறுராவும் மீட் பண்ணியிருப்பாங்க, அதோட முடிச்சிருப்போம்டா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆறுரா கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க. நம்ம வயன் நிறுத்து, எதுக்கு இப்போ கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறேன்? இல்லை நானும் தெரியாமல் கேட்குறேன், கொஞ்சமாவது விடுங்க சீனியர், விடுங்க. சரி, ஓகே, சரி, நம்ம இங்கே உட்கார வேணாம், வா நம்ம எங்கேயாவது உட்காந்து பேசுகிற மாதிரி இடம் இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா அவங்க ஒரு அந்த பார்க்லேயே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பார்க்கில் ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். அந்த காஃபி ஷாப்பில் நிறைய ஒரு பெரிய டேபிள் மாதிரி போட்டு சுற்றி சேர் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த டேபிளில் போய் அவங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நம்ம ஒயின் பார்த்துட்டு, நீங்கள் சின்ன சீனியர் இந்த பக்கம், அதை நான் கேட்கலடி, நீ என்ன இந்த பக்கம்? நானா, என் தங்கச்சியோடைய காலேஜுக்காக தான் நான் இங்கே வந்தேன், இந்தியாவிலேருந்து. ஓ, சூப்பர் சூப்பர். நீங்கள்? நானும் தங்கச்சியோடைய காலேஜுக்கு தான், ஆனால் எனக்கு இங்கே கம்பெனி இங்கே இருக்குது. ஓ, சரி சரி. இதுதாண்டி என் தங்கச்சி ஜோ. அப்போ இதுதான் என் தங்கச்சி மினி சீனியர். ஓ, அந்த குட்டி பொண்ணா இந்த பொண்ணு? ஓ, சரிதான். அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தால? ஆமாம், உங்கள் தங்கச்சி கூட தான் ரொம்ப குட்டியாக இருந்தா. அப்போது நீங்கள் எனக்கு ஃபோட்டோவில் காமிச்சிங்களே. ஆமாடி, அப்போ எல்லாருமே சின்ன பசங்க தானே. சரி சரி. அப்போது இவங்க 2 பேரும், இவங்க என்னுடைய சிஸ்டர் சாந்தி, இவங்க நேம் ரேணு, இவங்களும் என்னுடைய சிஸ்டர் தான். ஓ, சரி சரி. இப்போ நீ எங்கே இருக்க? இங்கே தான், இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த வீட்டில் இருக்கேன். அப்படியா? இந்த ஏரியா தாண்டி என்னோடய ஏரியாவும். அப்படியா? நீ இந்த ஏரியாவில் எங்கே இருக்க? இந்த வீட்டில் இருக்கேன். இந்த வீடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, கேட்ட மாதிரி இருக்கே. அக்கா, அதான்க்கா நம்ம ஜின் மாமாவுடைய வீடு. நம்ம அரோரா அப்படியே ஜோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு முறை தான், அது சரி தெரியாமல் உளறிட்டோம் பண்ணுற மாதிரி தான் ஜோக்கு இருக்குது. யாரடி அந்த ஜின் மாமா? என்னடி அதுவா? அப்படின்னு அவங்க நடந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாங்க. நம்ம வயின்னு அடி பாவி, ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க சீனியர்? இனி இருடி, நீ சீனியர்னு சொல்கிற, வாடி போடின்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலை வயன். இல்லை, இப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கே, இப்படி விட்டுருக்கீங்களே சீனியர். வெயிட் பண்ணுங்க. ஜின் அப்படின்னா அவங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக? ஆமாம். ஜேகே, ஜிமின். ஆமாம். அவங்க 2 பேரும் என்னுடைய ஹஸ்பண்டோடைய தம்பிங்க. அது சரி. அப்போது அந்த பார்ட்டியில் நான் உங்களை பார்க்கவே இல்லையே சீனியர். நான் வீட்டுக்கு வந்த போது கூட நீங்கள் இல்லையே. நான் ஒன்று ஒர்க்கு போயிருப்பேன், இல்லைன்னா வெளியே போயிருப்பேன்டி. ஓ, அப்படியா? ஆனால் கதவை திறக்கிறப்போ ஒருத்தர் குட்டியாக கதவை திறந்தார். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. குட்டியாக? யார்? ஜிம்மினா? அவர் தான். ஆனால் நல்லா ஃப்ளோட் பண்ணுறாரு. நான் என் தங்கச்சி விழுந்துட்டான் அடி பாவின்ற மாதிரி தான் நம்ம ஆரூரா பார்க்குறாங்க. ஆமாம், அது சரியான ஃப்ளட்டிக்கிங்க. ஆனால் நல்ல பையன்தான். பொண்ணுங்கிட்ட பேசுவான், அந்த நம்பர்லாம் அவ்வளோவா வாங்கிக்க மாட்டான். சும்மா பேசுறதோட விட்டுருவான். ஏன்னா அவங்க அப்பா தோலை உரிச்சிருவார். அப்பாவுக்கு அவ்வளோ பயமோ? அப்படி கிடையாது, வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, சாப்பாடு கிடைக்காதுல்ல, ஸோ அதனால சார் எப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள. அப்புறம் இன்னொருத்தவங்க இருந்தாங்களே, யார்? இன்னொருத்தவங்கள கடைசியாக ஒருத்தவங்க, அவங்க தான் ஜங்குக்கு, எஸ் ஹஸ்பண்டோடைய தம்பிங்க 2 பேருமே. ஒருத்தன் ஜிமின், பார்க் ஜிமின், இன்னொருத்தன் ஜியான் ஜங்குக்கு. ஓ, சரி சரி சரி. அவர் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஓ, சரி சரி சரி. அப்போது உன்னுடைய எஸ் ஹஸ்பண்டு அவர் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, ஓன் ரெஸ்டாரண்ட்டு. ஓ, எங்கனுக்குள்ளே? இங்கேருந்து ஒரு சொல்லப்போனால் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஓ, அப்படியா? அதில் கூட ஜின், கிம்ஷோக் ஜின்னு போட்டு மேலே எழுதியிருக்குமே, அதுதான். அது பக்கத்தில் கூட ஏன் போட்டிருக்குமே, என் பேர் தான் அப்படி போட்டு வச்சுருக்காப்புல. அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சா? அவருக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு தான் பிடிக்கல. ஏன் சீனியர், என்ன நீ அதுலேருந்து வெளியே வரலையா? ஏன் நீ வெளியே வரலையா? அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த குழந்த. ஆமாம் சீனியர், அதான் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது. ஆமாம். எங்கே ஆச்சரியண்டி உனக்கு குழந்த இருக்குன்றது?
நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. சரி, நான் எதுவும் என்னுடைய சிஸ்டர் குழந்தை போலன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு தங்கச்சி தானே இருக்குது நீ சொல்லியிருக்க. அப்போ தான் எனக்கும் டவுட் ஆச்சு. இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எனக்கு ஷாக்கு தான்டி. இதெல்லாம் எப்படி நீ எங்கே போன? நான் அப்ராட் போயிட்டேன் சீனியர். எனக்கு அங்கே இருக்க முடியலை அந்த இன்சிடெண்ட்லேருந்து. ஆமாம், என்னாலையுமே இருக்க முடியல. நானுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் பாரிஸ் போயிட்டேன். அங்கே போய் தான் முடித்தேன். ஓ, அம்மா நம்ம இழந்தது என்ன சும்மாவா? ஆமாம், நம்ம மினியும் சரி, ஜோவும் சரி, சாந்தி அக்காவும் சரி, ரேணும் சரி, ஆனாலும் உட்காந்து இவங்க பேசுறதே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வயனா 6 ரூபா பார்த்துட்டு இப்போ எதுக்கு எல்லாரும் எங்கள் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஆர்டர் பண்ணி வர வரையும் நாங்கள் பேசுகிற வரையும் சாப்பிட்லாம்ல. அங்கே பாருங்கள், பானிபூரி இருக்குது, காளான் இருக்குது, எல்லாம் இருக்குது, போய் சாப்பிடுங்க. நாங்கள் போய் சாப்பிட்றோம். 4 பேர் ஓடிட்டாங்க. சாந்தி அக்காவும் அவங்களும் குழந்த மாதிரி ஓடிட்டாங்க. அது சரி, யாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த அக்கா இவ்வளோ நேரம் மெச்சூரிட்டியாக தானே இருந்தாங்க, இப்போ என்ன எப்படி சிரிக்கிறாங்கன்ற மாதிரி தான் ஆர்வம் பார்க்குறாங்க. குழந்தை கூட நான் கொஞ்சிட்டு தரேன். அவள் யாருக்கிட்டே வரமாட்டாடி. ஆமாம், பேர் என்ன? பேர் வந்து சுமி. ஓ, சுமித்ரா, சுமின்னு கூப்பிடுவோம். நல்லா இருக்குடி பேர். ஓய் குட்டி, இப்போ ஏஜ் என்ன? இப்போ ஏஜ் வந்து 4 இருக்கும். அதான் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை? சரி 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 சரி, ஓகே. அப்படி என்ன நெக்ஸ்ட் மேரேஜ் ஏதாவது பண்ணுறதா ஐடியா? சீனியர், இதை நான் உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் தான் இப்படி ஒரு லைஃப்பை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு பாப்பா இருக்கா, இவளை வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியாது. ஏண்டி, நல்ல பையனும் இருக்கான்ல, இந்த மாதிரி நல்ல பையனை பார்க்க வேண்டியதானே? எனக்கு புரியுது, இந்த குழந்தைக்கு அப்பா இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்ன நான் சொல்கிறேன், உங்கள் மம்மி எப்படி விட்டாங்க? என் மம்மிகிட்ட நான் ஸ்ட்ரிக்ட் கிரேட்டாக சொல்லிட்டேன், எனக்கு இன்னொரு மேரேஜ் வேணாம். அப்படியே நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இந்த குழந்தைய அவன் குழந்தையா ஏற்றுக்கிட்டு அப்படியே வரானோ. நான் 2ஆவதாக கல்யாணம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சும் எவன் வரானோ, அதாவது அவன் எனக்கு செகண்ட் ஹஸ்பண்ட் தானே. ஸோ அதனால எப்படி அவன் வந்து ஏற்றுக்கிறானோ அப்போ நான் வந்து பண்ணிக்கலான் இருக்கேன் சீனியர். ஓ, சரி சரி சரி. சரி, நீ இப்போதைக்குள்ளே யாரையுமே நீ டேட் பண்ணலையா? அந்த அவன்கிட்டலேருந்து வந்து பாப்பா ஸ்டடீஸ், அதான் ஸ்டடீஸ், அதாவது பாப்பா வயிற்றுல வந்துட்டால நான் படிச்சுட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, அதாவது வீட்டிலேருந்து படிச்சுட்டு எக்ஸாமுக்கு மட்டும் போனேன். ஓ, சரி சரி சரி. அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணீங்க? எனக்கே தெரியாது. நானும் உங்க கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அப்படித்தான் சீனியர், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம். அது சரியாக தெரிய வேணாதான். அம்மா, அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அம்மா வீட்டில் இருக்காங்க. அப்பா தான் கொஞ்சம் வெளி விஷயமா போயிருக்கார், பாரிஸ் வரையும். ஓ, சரி சரி சரி. அப்போ பார்ட்டி வச்சிங்களா? அப்போ அந்த பார்ட்டிக்கு தான் எங்கள் ஃபேமிலி வந்திருந்தாங்களா? அதாவது என் எக்ஸ் ஹஸ்பண்டுடைய ஃபேமிலி. ஆமாம், வந்திருந்தாங்க. அதில் தான் அந்த ஜிம்மின் தான் என் தங்கச்சி பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்துருந்தாப்புல. ஆமாம், அவன் கொஞ்சம் வாலித்தனமாக ஏதாவது ஒன்று துரு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் மட்டும் இல்லை, இந்த ஜங்கோக்கு அப்படித்தான், ஏதாவது துரு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆமாம் ஆமாம், அதில் தான் ஒருத்தர் வளர்ந்தவரை நான் ஒருத்தரை பார்த்தேன். அப்போ அவர் தான் உங்களுடைய ஆமாம், வெளியே நெட்டை கொம்பு மாதிரி நல்லா வளர்ந்தாட்டம் இருப்பாப்புல, பனைமரம் மாதிரி உசரத்துக்கு இருப்பாப்புல. ஆமாம் சீனியர், அவர் தான் போல. ஆனால் அவர் ரொம்ப சோகமாகவே இருந்தார். ஆமாம், டிவோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் எங்கள் மாமா வந்து பேசியிருப்பார் போல். ஸோ அப்போ அதனால் அவர் வந்து ரொம்ப டல்லாக இருந்திருப்பார். ஏன் சீனியர், கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம்ல, 4 வருஷம் ஆச்சுல. இல்லைடா, நீ எப்படியோ அந்த மாதிரி தான் நானும் அதில் ஸ்டக்காகி போய் தான் நானும் நிற்கிறேன். எனக்கு அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அதை இவனை மனசை கொண்டு வர முடியலை. மேபி பார்க்கலாம், ஃப்யூச்சரில் வேற ஒருத்தர் வரலாம், இல்லை இவன் கூட வரலாம், தெரியலை. அப்போ அங்கிட்டிருந்து ஜோ வந்துட்டு, அக்காவுக்கு மாமாவை பிடிக்காமலாம் இல்லை, லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஈகோ ஆட்டிடியூட் தடுக்குது. நம்ம ஆறு பார்த்துட்டே, நீ இன்னும் போலையாடி, நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கும் வாங்கிட்டு வந்தோம், தின்னுங்க. அக்கா உனக்கு தான் காளான் பிடிக்கும்ல, நீ தின்னு. வைன் சிஸ்டர், எனக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குன்ட்டு தெரியாதா? நான் உங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பானிபூரி பிடிக்குமா, நீங்கள் சாப்பிடுங்க.
சரிடா தேங்க்யூடான்னு அவங்க 2 பேருமே அவங்களுடைய அந்த காளானையும் அவங்க இதையும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மினி வந்துட்டு, ஏ அக்கா அப்படி கொண்டா குழந்தைய எவ்வளோ நேரத்தை கையில் வச்சுக்கிட்டே இருப்ப, இதாடின்னு அவங்க மினி கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த மினியும் சரி, ஜோவும் சரி, ரேணுவும் சரி, 3 பேரும் ஒரே ஏஜ் தானே. அந்த குழந்தைங்கள பற்றியுமே அவங்களுக்கு குஷியாயிடுச்சு. நம்ம இவங்க கூட, அதாவது நம்ம ஒயின் கூடயும் சரி, அருவா கூடயும் சரி, நம்ம சாந்தி அக்கா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சாந்தி அக்காவும் நல்ல ஒயன்கிட்ட நல்லா ஜாலியாக பேசிட்டு வராங்க. நம்ம அருவா பார்க்குறாங்க. அது சரி, ரெண்டும் ஒரே கேட்டகரியாக இருக்கு போலயே. எனமும் ஒன்றாயிட்டீங்க, என்ன தனியாக விட்டுருவீங்க, அப்படிலாம் இல்லைடி, நீ வாடின்னு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட்டில், அதாவது நம்ம சாந்தி அக்கா ஆரூரா வயனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜின்னு, ஜிம்மின்னு, ஜங்குக்கு 3 பேருமே நடந்து வராங்க. இதை வந்து நம்ம கேர்ள்ஸ் பார்க்கல, அந்த 3 கேர்ள்ஸுமே பார்க்கல. மொத்தம் 6 கேர்ள்ஸு, ஒரு குட்டி பாப்பால, அந்த 3 கேர்ள்ஸும் பார்க்கல. நம்ம ஆரோரா ஒயன் சாந்தி அக்காவுமே பார்க்கல. ஆனால் அந்த 3 பாய்ஸு இந்த 3 கேர்ள்ஸும் பார்த்துட்டாங்க. அதாவது நம்ம சாந்தி அக்கா ஆரோரா ஒயனை வந்துட்டு நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு பார்த்துட்டாங்க. நம்ம ஜின்னெல்லாம் ஒரு நிமிஷம் நின்றுட்டாரு. இப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்த ஆரோரா வந்து யார் மேலேயும் மோதிட்டாங்க. யார்டா இப்படி வந்து நிற்கிறதுன்ற மாதிரி தலைவிக்கிட்டே போய் பார்க்குறாங்க. அவங்க வந்து இடித்த வேகத்தில் பின்னாடி வந்துருப்பாங்க. அவங்களுக்கு தலை ஒரு மாதிரி கேராக இருந்திருக்கு. ஏன்னா இடித்த ஃபோர்ஸ் அப்படி. அவங்க இங்கிட்ட ஒயனுக்கிட்ட பேசிட்டு வந்த ஞாபகத்திலே அங்கே என்ன இருக்குன்றது தெரியாமல், தூணு மாதிரி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் அவங்க வாட்டுக்கு போய் இடிச்சிருப்பாங்க அவங்க செஸ்ட்லேயே. அதனால அவங்களுக்கு நல்லா அடிபட்டுருக்கு. ஒரு மாதிரி கேராக இருந்திருக்கும். அவங்க தலையை இப்படி ஷேக் பண்ணிட்டு இப்படி பார்க்குறாங்க. இவன் இப்படி நிற்கிறான் உறைஞ்சி போன மாதிரி. நம்ம ஒயனும் பார்க்குறாங்க, ஏன் இந்த மனுஷன் இப்படி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி. நம்ம சாந்தி அக்கா, யாருப்பா நீனு இப்படி நிற்கிறேன்ற மாதிரி சாந்தி அக்காக்கெல்லாம் முரட்டு ஷாக்கு. யார் படவா ரோசறதுக்கு இருக்கா. சாந்தி அக்கா அருளா ஒயன் எல்லாருமே குட்டை. இல்லை எப்படின்னா, நம்ம ஜின் நின்றாங்க அப்படின்னா ஜின்னோடைய அந்த கை இருக்குல்ல, கீழே அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கொஞ்சம் மேலே தான் இருப்பாங்க நம்ம கேர்ள்ஸு. ஸோ அதனால நம்ம சாந்தி அக்காக்கெல்லாம் முரட்டு ஷாக்கு. யாருப்பா அவன், எங்கள் ஊரில் இருக்க பனைமரம் உசத்துக்கு இருக்குன்ற மாதிரி தான் சாந்தி அக்கான்னு பார்க்குறாங்க. நம்ம சாந்தி அக்கா வயன் பார்த்துட்டு, அக்கா பாசிங்களை போய் சேர்ந்துடாதீங்கக்கா, அவங்கள நம்பி ரேணு இருக்கா. சரிம்மா, யாரும்மா அவர் இவ்வளோ ஹைட்டாக இருக்காரு. நம்ம அருளா இருக்கார்ல, அந்த அருளோட எக்ஸ் ஹஸ்பண்டு. அப்படின்ற மாதிரி சாந்தி அக்கா வாயிலே கை வச்சுட்டாங்க. நம்ம அருளா பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இவன் இப்படி நிற்கிறான்ற மாதிரி தான் அருளாவும் சரி ஜின்னு பார்த்துட்டு தான் விட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஹயாம் டே உழுக்குறாங்க. என்னடா, எங்கடா என்னது எங்கே இல்லை, இங்கே ஊற்றி இப்போ நின்றுட்டு இருந்தால அந்த அங்கே தான் நிற்கிறாங்க. இன்னும் நம்ம ஜின்னை வந்து அருளா மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு அவங்க பேசாமல் போயிட்டாங்க. வாடி போனால் நம்ம சாந்தி அக்கா கையை சரி ஒயின் கையை சரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ நான் என்னடா பண்ணேன் அவளை, இப்போ எதுக்குடா அவள் முறைச்சிக்கிட்டு போகிறா. நீங்கள் இப்படி படமர வருஷத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தான் வராங்கன்னு தெரியுது, நீங்கள் தான் விலகி போகணும், அவங்க தான் அங்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியுது இல்லை, அவங்க பேசிட்டு தான் வந்தாங்க. இப்படி நீங்கள் பனைமர வருஷத்துக்கு மாதிரி நின்றீங்க அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு கோவம் வராதா. நல்லா இடிச்சிருப்பாங்க போல. பாவம், அவங்களுக்கு லைட்டாக வீங்கிருச்சு அவங்கள அந்த ஃபோர்ஹெட்டு. இப்படியாடா இடிச்சுட்டாங்க என் மேலே. ஆமாம், நீங்கள் நின்று சாதாரணமாக நின்றுருந்தா பரவாயில்ல, வெறப்பால் நிற்கிறீங்க. அப்போ வெறப்பா நிற்கும் போது எல்லாமே கல்லாக தானே இருக்கும், அப்போ இடிச்சுக்கிற அப்போ எப்படி இருக்கும். நம்ம ஜங்குக்கு போன ஒயினவே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு, இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உனக்கு என்னடா ஆச்சு, நீ மந்திரிச்சு விட்ட கோரி மாதிரியே தெரியுற. ஒழுங்கா சொல்லி, நீ சைட் அடிக்கிற. நான் இந்த மினி பொண்ணு சைட் அடித்தேன். நீ மினி பொண்ணு சைட் அடிக்கல தங்கம், நீ லவ் பண்ணுற, தெரிஞ்சுக்கிட்டியா. இங்கே பாரு, இப்போவும் சொல்கிறேன், மினி அவள் ஃப்ளோட் பண்ணுறா பண்ணலை, ஆனால் அது ஒரு பொண்ணு. இப்போவும் சொல்லிவிட்டேன், அவள் ஒரு பொண்ணு. அவளுடைய ஃபீலிங்ஸில் நீ விளையாண்டு அதுக்கப்புறம் சும்மா நான் ஃப்ளோட் பண்ணேன், நான் ஃப்ளோட்டிங் கிங்குன்ற எனக்கு பேர் கொடுத்துருக்காங்க இந்த உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசில் ஆசையை விதைச்சிட்டு ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டு போகணுன்னு நினச்ச மவனை உனக்கு எது இருக்குமோ அது இருக்காது. அது இருக்கிறதுனால தானே நீ ஆடிக்கு தெரியவ. நம்ம ஜிம்மினை வந்துட்டு கீழே பார்த்துட்டு எதடா சொல்கிற, அதைத்தான் சொல்கிறேன், என்ன இருக்காது பார்த்துக்கோ. இப்படின்னா அந்த பிள்ளையை நீ கஷ்டப்படுத்த முடியாது, சரியா. சரிடா, ஓகே. ஆமாம், உனக்கு ஒயன் மேலே ஒரு கண்ணு தானே. ஆமாம்,
அந்த பிள்ளைக்கு குழந்தை இருக்குடா, குழந்தை இருந்தால் பரவாயில்ல, அந்த குழந்தைய நான் என் குழந்தைய ஏற்றுக்கிறேன், எனக்கு அதில் எந்த இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே நானும் விழுந்துட்டேன். என்ன உன்ன மாதிரி அப்படி நான் ஃப்ளோட் பண்ணி காமிக்க மாட்டேன், நீ தான் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் ஆச்சு. டே எனக்கு நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட லவ் பண்ணல, உனக்கு தெரியும் தானே? ஆமாம், நீ ஜிங்கிலாக தான் சுற்றிக்கிட்டு இருக்க. இவர் பாரு, இவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் இல்லைடா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஜின்னு வந்து டேய் ஏன்டா இப்படி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பேசுகிறீங்க, வாங்கடா நம்ம போகலாம். ஐயா இப்போ போடி, இந்த சைடு இல்லை, இந்த சைடு தான் போனேன், இந்த சைடு தான் அள்ளி போயிருக்காங்க, வாடா இந்த சைடு போகலான்னு மறுபடியும் நம்ம ஆரூரா சைடே போகிறாங்க. நம்ம ஒயன் திரும்பி பார்த்துட்டு இவர் என்ன பின்னாடியே வர்றாருன்னா ஆரூரா காதுகிட்ட போயிட்டு, ஆரூரா என்னடி ஓ எஸ் ஹஸ்பண்ட் பின்னாடியே வராப்புல. நம்ம ஆரூரா திரும்பி பார்த்துட்டு, வராரா? ஆமாம் வராரு. எதுக்கு வராரு? நம்ம ஆரூரா வச்சு ஒயன் வந்து மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றை தான் பார்க்க வராருன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஆரூரா நின்றுட்டாங்க. திரும்பி பார்த்து டே ஜின்ன ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? அது அப்போ நம்ம ஜிமின், ஆமாம்மா அவர் உங்ககிட்ட பேசணும். நம்ம ஜிமினை வந்து ஆரூரா பார்க்குறாங்க. என்ன பேசணுமா ஜிமின்? நீங்களே தாங்க கூட்டு போய் பேசுங்கன்னு ஜின்ன ஒரே தள்ளு ஆரூரா மேலே. ஜின்னு போயிட்டு ஹக் பண்ணுற மாதிரியே நிற்கிறாப்புல நம்ம ஆரூராவை. நல்ல போசுன்ற மாதிரி ஜக்குக்கு ஒரு ஃபுல் 4-5 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம ஆரூராவும் சரி ஸ்டில் அப்படியே தான் நிற்கிறாங்க ஜின்னை பிடிச்சிக்கிட்டு. நம்ம ஒயனும் பார்க்குறாங்க, என்னடா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறாங்கன்னு. அப்போ இங்கிட்டிருந்து ஜங்குக்கு வந்து ஜின்னை விளக்கி விட, இங்கிட்டிருந்து ஒயன் வந்து ஆரூரா விளக்கி விட, ஏன் போகிறன்ற மாதிரி ஜின்னு பார்க்குறாப்புல. நம்ம ஒயன் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் நீங்கள் அங்கிட்ட போய் பேசுங்க, ரொமான்ஸ் பண்ணுறதுன்னா அங்கிட்ட போய் பண்ணுங்க, என் குழந்தை இங்கே இருக்கா, அப்புறம் 3 பிள்ளைங்க இருக்குதுக்கா, இப்போ தான் அதுக்கு 12th முடிச்சிருக்குதுக்கா, அது மனசில் ஆசையை விதைக்கக்கூடாது, அதுக்கு படிக்கணும் நல்லா. நம்ம ஜெமீன் பார்த்துட்டு, ஆமாம் சொல்கிறது சரிதான், போங்க அங்கிட்ட போய் பேசுங்க. நம்ம ஜின்னு ஆடுறவ அங்கே இந்த சைடு போயிட்டாங்க. போயிட்டு நம்ம ஜின்னு நிற்கிறாப்புல, அப்படியே ஒரு 5 நிமிஷமாக நிற்கிறாரு. நம்ம ஆரூராவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, நானும் வந்தேன், என்னதாங்க பேசணும் உங்களுக்கு, அதையாவது சொல்லுங்களேன். எனக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்கறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை, உடன்பாடே கிடையாது. அப்பா சொன்னாரேன்னு தான் நான் கொடுத்தேன், கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு வந்து உங்களை மேரேஜ் பண்ணி ஒரு 6 மந்த்தில் எனக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சதுனால தான் நான் உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பித்தேன், வெளியே போகலாமான்னு கேட்டேன். பிடிக்காம எங்கள் அம்மாக்காகவோ எங்கள் அப்பாக்காகவோ இல்லை, உங்கள் அம்மா அப்பாக்காகவோ நான் எதுவும் பண்ணலை. நான் பிடிச்சி போய் தான் நான் உங்களை இது பண்ணேன். ஸ்டில் உங்களை நான் இன்னமும் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது உங்களை தவிர என் லைஃப்பில் இனி வேறு யாரும் கிடையாது. எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, உனக்குன்னு ஒரு ரைட் பர்சன் வருவாங்கன்னு. ஆனால் எனக்கான ரைட் பர்சன் அது நீ தான் ஆரூரா. மற்றபடி நான் யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நீ என்ன நினச்சாலும் நினச்சிக்கோ. நான் இப்போ உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஆரூரா, ஐ லவ் யூ. சரியா? நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணேன். இனி நம்ம சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உன்னை மட்டும்தான் பண்ணுவேன். அப்படி இல்லை நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாலுமே நான் தனியாக தான் இருப்பேனே தவிர நான் வந்து வேறு யாரும் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதை நான் எங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் அம்மா அப்பா கூட எங்கிட்ட கேட்டாங்க, அவள் அப்படிதான்ப்பா இன்னொரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்துக்கணும். உங்கள் அம்மா அப்பாவுமே சொன்னேன், உங்கள் அம்மா அப்பா கிட்டேயுமே நான் இந்த தான் சொல்லிட்டு வந்தேன். ஸ்டில் நான் இன்னமும் நீ லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்கிட்ட பேசணும், இல்லை எங்கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி சேரணும்னு நினச்சின்னா நீ எப்போ வேணாலும் வரலாம். நான் உனக்காக கற்றுட்ருப்பேன். இந்த ஹார்ட் எப்போயுமே உனக்காக தான். நம்ம ஆரூரா பார்க்குறாங்க, ஆஹா இந்த அளவுக்கு லவ் பண்ணுற மாதிரி ஆரூரா வந்து அவங்க சொன்ன ஸ்பீச்சில் அப்படியே ஸ்பீச் வச்சு நின்றுட்டாங்க. அப்படியே உறைஞ்சி போய் ஃப்ரோசனாக நின்றுட்டாங்க. நம்ம ஜின்னு வந்து ஆரூரா ஷோல்டரில் கை வச்சு, ஆரூரா என்ன ஆச்சு, ஏன் அப்படி நிற்கிற? இல்லை ஒன்றும் இல்லை. சரி, நான் சொன்னது நீ வந்து எது மனசில் எடுத்துக்காத, நான் என் மனசில் உள்ளது தான் சொன்னேன். நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, ஃபோர்ஸும் எதுவும் பண்ணவும் மாட்டேன். நான் அங்கே இருக்கும்போதே நான் உன்னை இந்த ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீ வந்து பயப்பட வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம், ஓகே? நம்ம வீட்டில் இருந்தப்போ நம்ம ஃபோன் நம்பரை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 4 வருஷத்தில் அத்தைக்கிட்ட சொல்லி தான் எதாக இருந்தால், அதாவது எங்கள் அம்மா கிட்ட சொல்லி தான் எதாக இருந்தாலுமே என்கிட்ட பேசுவேன். இப்போ என்னுடைய நம்பரை நான் உனக்கு தரேன், நீ என் நம்பரை வாங்கிக்கோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம். அதாவது சேரதுக்கு வாய்ப்பு இருந்தால் சேரலாம்.
இல்லை என்னோட டெஸ்டினி வேறு, உன்னுடைய டெஸ்டினி வேறு, 2 பேர் பாதையும் டேர்ன் ஆகி வேறு பக்கம் போயிடுச்சுனாலுமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, அடுத்து வர லைஃப்க்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். அதுக்குள்ளே வந்து நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். இது என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப், இவங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீ தள்ளி விட மாட்டேன். ஓகே, இது என்னுடைய நம்பர். உனக்கு ஓகேனா நீ எனக்கு ஒரு மிஸ்டு கால் மட்டும் விடு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே உன் நம்பர் எனக்கு தெரியும். உனக்கு ஓகேனா நீ மிஸ்டு கால் விடு. ஆனால் உன் நம்பரை நான் உங்கள் அம்மா அப்பா கிட்ட வாங்கிட்டேன், அப்பயே வாங்கிட்டேன். உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நீ தான் என்கிட்ட கொடுக்கல. ஆனால் உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு மிஸ்டு கால் கொடு, நான் உனக்கு ஹாய் மெசேஜ் போடுறேன் வாட்ஸ்அப்பில். ஓகே, இதை சொல்லணும் தான் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, நான் சொல்லிட்டேன். ஓகே, பாய். ஒன்ஸ் அகைன் லவ் யூ. பையனை உங்கள் தலையில் இப்படி பேட் பண்ணிவிட்டு அவர் போயிட்டாப்புல. நம்ம அரோரா அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இங்கிட்ட ஜின்னு அங்கிட்டு போனதை பார்த்துட்டு நம்ம வயன், ரேணு, சாந்தி அக்கா, மினி, ஜோ எல்லாருமே வராங்க. ஒயன்லாம் அதாவது ஆரோ அப்படியே நிற்க பார்த்துட்டு ஒயனுக்கு ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. ஏன் சீனியர் இப்படி நிற்கிறாங்க? சீனியர், அரோரா சீனியர். என்னடி அம்மா, நீங்கள் ஏன் சீனியர் இப்படி இருக்கீங்க? அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? அவரா ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனாரா? நம்ம மினிக்கு ஜோக்கெல்லாம் வாய் ஆன்னு பிறந்துருச்சு. நம்ம வயன் தான் இங்கே 2 பேர் வாயை மூடுங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது, காதை புத்துங்க. ஆமாம், போங்க முதல்ல அங்கிட்டு. எப்போ பார்த்தாலும் எங்கள் வாயவே அடைச்சிக்கிட்டு எங்கள் கண்ணவே மூடிக்கிட்டு. நம்ம சாந்தி அக்கா பார்க்குறாங்க. இந்த வயசில் எப்படி தெரியுதுக்கு படுற மாதிரி தான் ரேணுவையும் பார்க்குறாங்க, ஒயனையும் சரி நம்ம மினி அண்டு ஜோவையும் பார்க்குறாங்க. 3 ஒன்று சேர்ந்துச்சு, என்ன பண்ண போகுதுகளோ. அப்போ நம்ம சாந்தி அக்கா, ஏம்மா நீ பேசாமல் அங்கேயே இருந்திருக்கனால, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அப்புறம் தான் லவ் பண்ணுறாருல, அங்கேயே நீ இருந்து சும்மா ஃப்ரெண்டாக கூட பழையிருக்கால, சேரதான் வேணாம். நம்ம அரோரா பார்த்துட்டு, அரோராக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு வாய் பேசவும் வரல, அதாவது ஸ்பீச்லெஸ்ஸாகவே நின்றுட்டாங்க. அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம ஒயன் தான் பார்த்துட்டு, இப்போதைக்கு நீங்கள் எங்கள் சீனியர்கிட்ட எது கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஷாக்லேயே இருக்காங்க. அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போனார்ல, அவர் ஷாக்லேயே இருக்காங்க. நம்ம போயிட்டு ஏதாவது அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் அவங்க தெளிவாங்க. சரி வாங்க அப்போ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நம்ம அரோராவை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்தாங்க இதை குடிங்கன்னு குடிக்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்க நார்மலே ஆகுறாங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. சரி ஓகே ஏன் இப்போ என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு உங்களுக்கு இப்படி மூச்சு வாங்குது? அவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம், அவர் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. இந்த மாதிரி நல்ல பையன் ஃப்ரெண்டாவது வச்சுக்கோங்க. சீனியர் ஹஸ்பண்டாக தான் தவற விட்டுட்டீங்க. அடிக்கடி எல்லாரும் இந்த வார்த்தையே சொல்லாதீங்கடி சீனியர், இதுதான் உண்மை. நல்ல பையன்லாம் கிடைக்கவே மாட்டான். உங்களுக்கு 2வது வட்டம் கிடைச்சிருக்கு, 2வது வட்டமும் நீங்கள் அதை தவற விட்டீங்க. ஓகேவா? அப்போ நம்ம சாந்தி அக்காவும் சரி ரேணும் சரி பார்க்குறாங்க. என்னது 2வது வாட்டியா? அப்போ நம்ம ஒயன் பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க்கா, அப்புறமேட்டு சொல்கிறேன்னு ஒயன் சைகிலே சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க நார்மலாக ஆகிட்டாங்க. இப்போ என்னடி பண்ண சொல்ல எனக்கு ரொம்ப குழப்புது. என்ன குழப்புது? இல்லை நீங்கள் தெளிவாக எனக்கு சொன்னாங்க, நான் உங்களுக்கு எதாவது சொல்ல முடியும். இல்லைடி, நான் இப்போ ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாமா வேணாமா? இங்கே பாருங்கள் சீனியர், ஒரு காட் ஒரு லைஃப்பை ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு வட்டம் கொடுத்தாங்க, சரி அது ஓகே, ஒரு இன்சிடெண்ட் நடந்து அதில் நம்ம 2 பேருமே ரொம்ப அஃபெக்ட் ஆகி அதை நம்ம இழந்தோம். சரிங்களா? சரி ஓகே, அதுக்கடுத்து உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு லைஃப்பை பார்த்து கொடுத்தாங்க, அதுதான் உங்கள் டெஸ்டினி அப்படின்னு நினச்சி பார்த்து கொடுத்தாங்க. அவருமே உங்களை எந்த ஃபோர்ஸுமே பண்ணல. இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு பையனாக இருந்தால் எனக்கு குழந்தை வேணும்டி, எனக்கு உங்ககிட்ட இருந்து செக்ஸ் வேணும், எனக்கு நீடாக இருக்குது அப்படின்னு அவனுடைய தேவைகளை அவன் பூர்த்தி பண்ணியிருப்பான். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மனுஷன் 4.5 வருஷமாக உங்கள் மேலே கை கூட வைக்காமல் ஒரு ஆம்பளை இருந்திருக்காரு அப்படின்னா, அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு என்ன, உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கிறதுக்கு கூட 500%, 1000% அவருக்கு நான் அஷ்யூரன்ஸ் கொடுப்பேன்.
எனக்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கலையேன்னு வருத்தம். அந்த மாதிரி இப்போ எனக்கு ஓகே, எனக்கு இது வந்து செகண்டு தான். ஆனால் அந்த மாதிரி மனுஷன் என் பாப்பாவையும் சரி என்னையும் சரி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நான் இப்போவே கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி. நான் அப்படி ஒரு பையனை தான் நான் தேடிட்டு கேட்டாலும் எனக்கு கல்யாணம் பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு அவன் மேலே எனக்கு லவ் வந்துச்சு. அதுக்கு லவ்வுக்கு சிம்பிள் தான் என் சுனி, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எத்தனையோ பேர் அரேஞ்ச் மேரேஜுக்குள்ளே போகிறாங்க. அரேஞ்ச் மேரேஜுக்குள்ளே போய் அவங்களுக்கு நல்ல லைஃப் லீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் இந்த பாப்பாக்காகவும் அவங்களுக்கும் ஒரு லைஃப் வேணுன்றதுக்காக அவங்க அந்த லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி தான்க்கா, இந்த மாதிரி தான் சீனியர் உங்களுக்குமே. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை வந்து நான் இப்போவே சேருங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்கக்கிட்ட ஃபோனில் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செய்கிறதா இல்லையான்னு பார்க்குறேன், நீங்கள் டைம் கொடுங்க. இல்லை நீங்கள் இது பேசுகிறதுக்கு உங்களுக்கு சங்கட்டமாக இருக்குன்னா சரி நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கோங்க சீனியர், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல பையனா ஃப்ரெண்டாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஓகே இந்த லைஃப் விட்டு உங்களால் வர முடியலைன்னா 4.5 வருஷம் இது புரியுது உங்களுக்கு. இழப்பு பெரிய இழப்பு தான், அது எனக்குமே தெரியும். எனக்குமே அப்படித்தான் புரியுது சீனியர். நம்ம அரோரா பார்த்துட்டு சரி ஓகேண்ணா நான் ஃப்ரெண்டாக பேசினேன். இங்கே பாருங்கள் சீனியர், நான் சொல்கிறேன் பிறருக்காக நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் மனசாட்சி என்ன தோணுமோ, உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 4.5 வருஷமாக ஒரே ரூமுக்குள்ளே ஒரே வீட்டில் நீங்கள் குடும்பம் நடத்திருக்கீங்க. ஐ மீன் நீங்கள் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் இல்லை, ஆனால் அந்த ரூம்குள்ளே ஒரே ரூம்குள்ளே இருந்திருக்கீங்க. அப்போ அவர் எப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பேசணும், சரிங்களா? சரி ஓகே. நம்ம அரோரா ரொம்ப நல்லவர் தான். எனக்கு அகென்ஸ்டாக எதுவுமே இன்ன வரையும் பண்ணது கிடையாது. எனக்கு இது வேணான்னு சொன்னதுக்கப்புறம் என்னை விட்டு அப்படியே தள்ளி போனவர் தான். ஒரே பெட்டில் தான் நாங்கள் படுத்திருப்போம், ஆனால் அவர் கை கூட அவர் மேலே பட்டது கிடையாது, அவர் கை என் மேலே பட்டது கிடையாது. நடுவில் தலைவாணி இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு மனுஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஓகேனா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க, ஓகே? அதுக்காக அவர் ரொம்ப ஹாப்பினஸ் படுவார். ஏன்னா அவர் கண்ணில் நான் உங்கள் மேலே உள்ள லவ்வை நான் பார்த்தேன். அவர் வந்து ஷாக்காகி நின்றாரே தவிர உங்கள் மேலே உள்ள லவ் அப்படியே அவருடைய கண்ணில் அப்படியே அப்பியரன்ஸ் ஆச்சு, தெரியுமா? உங்களை பார்த்தோமே அவருடைய கண் அப்படியே ஸ்பார்க்கிள் ஆச்சு. நான் அவங்க வீட்டு, அதாவது எங்கள் வீட்டில் பார்ட்டியில் பார்க்குறப்போ அவர் ரொம்ப டல்லாக இருந்தாப்புல. அந்த ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற ஃபேஸுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அவருடைய ஃபேஸே க்ளோயிங்காக இருக்குது. நம்ம அருள் அப்படியா இருக்குது? ஆமாம், உங்கள் மேலே உள்ள லவ் அவர்கிட்ட அப்படியே தெரியுது, ஓகே? நான் சொல்கிறதுக்காக இல்லை, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேசுங்க. சரி ஓகேடி, சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மணி 9 ஆயிடுச்சு, நம்ம போகலாம். சரி ஓகே வாங்க போகலாம். பாப்பாவே நீ ரொம்ப தனியாக வெளியே வைக்காத, சளி பிடிச்சிக்கொடு. மினி நீ எந்த காலேஜில்மா சீட்டு போட்டிருக்க? நான் இந்த காலேஜுக்கா? நீ அந்த காலேஜா? ஜோவும் இந்த காலேஜ் தான், ரேனும் இந்த காலேஜ் தான். என்ன டிபார்ட்மெண்ட்? நான் இந்த டிபார்ட்மெண்ட்டு. அட பாவிகளா, எல்லோரும் ஒரே வட்டையில் தான் ஊற போகிறீங்களா? அது சரி தான். அப்போது ஜோவும் அதே டிபார்ட்மெண்ட் அதே கோர்ஸ் தானா? ஆமாம். ரேணு நீங்கள்? நானும் அதுதான் எடுக்க போகிறேன். எனக்கு தனியாக அதெல்லாம் எனக்கு போக விரும்பலை, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன். சரி ஓகே, அப்போ 3 பேருமே ஒரே தான் எடுத்துக்கோங்க. அப்போ நான் போகலாம் நாளைக்கு. பையன் நீ வரியா உன் தங்கச்சி கூட? ஆமாம் நான் தான் வந்தாங்கன்னா அம்மா அப்பாலாம் வரமாட்டாங்க, அப்பா வெளியே போயிருக்காப்புல. அம்மா எப்பயுமே வெளியே வரமாட்டாங்க. நான் பாப்பாவை கொடுத்துட்டு வரேன், நம்ம போயிட்டு வரலாம். ஏன்டி பாப்பாவை கூப்பிட்டு வர வேண்டியது? உனக்கே தெரியும் குழந்தைங்கெல்லாம் வெளியே வச்சுட்டு இருக்க முடியாது. சரி ஓகே அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜோ அரோரா இந்த சைடும், பையன் மினி இந்த சைடு, சாந்தி அக்கா, ரேணு, ஜோ, அரோரா ஒரே வீட்டுக்கு அங்கிட்ட கிளம்பிட்டாங்க. அதாவது ஆப்போசிட் சைடில் ஏரியா. இந்த வீட்டுக்கு போன அரோரா நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. நம்ம ஜோ பார்க்குறாங்க, ஏன் இப்படி ஓடுறா? நம்ம சாந்தி அக்காவே ரேணுவையும் பார்த்துட்டு, எங்கள் அக்காவுக்கு இப்போ இந்த வெளியே நைட் நேரம் போயிட்டு வந்தாலும் ஏதோ காற்று கருப்பு அடிச்சிச்சு போல். நீங்கள் ஏதாவது மந்திரிக்க கோவில் இருந்தால் சொல்லுங்கக்கா, ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்கல்ல, ஸோ அதனால தான். ஏன் பாப்பா? ஆமாங்க பாருங்கள், அவள் பயந்துட்டு அவளை எப்படி ஓடுறா பாருங்கள். பாப்பா அவங்க வந்து பயத்தில் ஓடலை,
இப்போது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்ணோன்னு அந்த வெக்கத்தில் ஓடுறாங்க. என்னது எங்கள் அக்கா வெக்கப்படுறா, இருங்க போய் பார்த்துட்டு வரேன். இருமா, ஏன் என்னாச்சு? நீ அங்கே தானே போகிற, ஆனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத சரியா? அப்புறம் நீ கடுப்பாகி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, சாப்பிட்டீங்களா இல்லை வேறு ஏதாவது செஞ்சு தரவா? அக்கா வயிறு நிறைஞ்சு போச்சு, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு முதல்ல ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ரொம்ப வேலை பார்க்குறீங்களா? ரேணு சொன்னான், போங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ரேணு வா நம்ம மாடிக்கு போகலாம். போகலாம். ஏன்க்கா நீங்கள் கூட மாடிக்கு வரலாம்ல? வேணாம் பாப்பா, எனக்கு கீழே தான் பிடிச்சிருக்கு. நான் இருந்த வீடுமே கீழே தான், ஸோ அதனால தான். சரி ஓகேக்கா. நம்ம ரேணும் சரி ஜோவும் சரி மாடி கிளம்பிட்டாங்க. சரி நான் தூங்க போகிறப்பன்னு சாந்தி அக்காவும் அவங்க தூங்க போயிட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம அருளா வீட்டு சைடு தான் அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அருளா வந்துட்டு, ஜோ கிளம்பிட்டியாடி? நானே கிளம்பி வந்துட்டு வெளியே வந்து தொலைடி. நான் போய் கீழே ரேணுவையும் சாந்தி அக்காவையும் கூப்பிட்டு வைக்கிறேன், நீ கீழே கிளம்பி வா. சரிடி, நீ பார்த்து போ. ஏண்டி, நான் உன்னைய கூப்பிட்டு தான் போகணும், பார்த்து போனேன். நீ படியில் வேமா இறங்குன்னு கீழே விழுந்துருவா, அதுக்கு சொன்னேன். சரி. சாந்தி அக்கா, ரேணு அம்மா நான் இங்கே கிளம்பி உட்காந்துட்டோம்மா. அப்போதே மெதுவா வா. சரிக்கா, நம்ம போகலாம்மா. போகலாம்டா. இது உன் தங்கச்சி ஜோ ஜோ வந்துட்டாக்கா. சரி. அக்கா நீ ஒயின் அக்கா கால் பண்ணு. நான் அப்போதே கால் பண்ணிட்டேன், அவள் கிளம்பிட்டேன்னு சொன்னான். சரி. டோ நம்ம ஒயின் அக்கா. மினி, என்னடி நான் வரேன்னு சொன்னேன்ல, அதான் நாங்களே வந்துட்டோம், வா நம்ம போகலாம். ஏம்மா சரி ஓகே, நீ உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேல்ல? நான் சொல்லிட்டேன், வா நம்ம போகலாம். சரி ஓகேன்னு அவங்க எல்லாருமே இப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க நேராக அந்த காலேஜுக்கு போய் இறங்கிட்டாங்க. நம்ம ஜோவும் சரி, மினியும் சரி, ரேணுவும் சரி, அந்த காலேஜான்னு பார்க்குற நம்ம ரேணுக்கெல்லாம் தலையே சுற்றி போச்சு. நம்ம அருளை பார்த்துட்டு, ரேணு கீழே விழுந்துடாத ரேணு, பார்த்து. ஏன் இப்போ உனக்கு என்னாச்சு? காலைல சாப்பிடலையா? தலை சுற்றுதுன்ற? ஐயோ அக்கா அது இல்லை, இங்கே பாருங்க. ஆமாம், இதுக்கு என்ன காலேஜு? இந்த மாதிரி காலேஜெல்லாம் என் வாழ்க்கையை பார்த்ததே இல்லை. நம்ம அருளை பார்த்துட்டு, ஏன் இந்தியாவில் இந்த மாதிரி காலேஜே இல்லையா? அப்படி இல்லை, இந்த மாதிரி காலேஜில் நான் படிக்க போகிறேன்ல, அதை சொல்கிறேன். ஓ சரி ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாமா? போகலாங்க்கா அப்படின்னு அவங்க 6 பேருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே ஒரு ஸ்டாஃப் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே பிரின்ஸிபல் ரூம் எங்கே சார் இருக்குது? இப்படி போயிட்டு நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட்டு போனீங்க அப்படின்னா அங்கே தான் பிரின்ஸிபல் ரூம் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு அவங்க 6 பேருமே கேட்டுட்டு அப்படியே அவங்க 6 பேரும் அப்படியே போகிறாங்க. போனால் பிரின்ஸிபல் ரூமும் வந்துடுது. பிரின்ஸிபல் ரூமுக்கு வெளியில் வந்து இந்த வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பிஎம் மாதிரி, அவங்க தான். சார் மேம் நீங்கள் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ப்ரொஃபஸர் கூட, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நான் கேட்டுட்டு வந்து சொல்லுவேன். ஓகே சார், ஷூர் அப்படின்னு அந்த பிஎம்மும் உள்ளே போயிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ் 6 பேருமே அங்கே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க காலேஜு. நம்ம பெரிய காலேஜாக தான் இருக்கும் போல். பெரிய காலேஜில் தாண்டி படிக்க போகிறீங்க, அப்புறம் ஒழுங்காக படிக்கணும், படிக்கிறத தவிர எதுவும் பண்ணக்கூடாது. அட்வைஸ் போட்டால் நான் விரும்பலை, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், படிப்பு மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது. சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் அழுதுட்டு வந்து நிற்கக்கூடாது என்கிட்ட. மினி, நீ ஒயின்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. ஜோ, நீ என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. ரேணு, நீ சாந்தி அக்கா உங்கள் அக்கா கிட்ட வந்து நிற்கக்கூடாது. உங்கள் 3 பேர்த்துக்கும் இதுதான் வார்னிங். நல்லா படிச்சு வரணும், சரிங்களா? சரிங்க அக்கான்னு 3 பேருமே கோரஸாக கத்துறாங்க. எதுக்கிட்ட கத்துறீங்க? இது காலேஜ், கத்தக்கூடாது. சரிக்கா கத்தலக்கா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரெண்டமாக பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ போன அந்த வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்களா, அவங்க பிஏ, அவங்க வெளியே வந்துட்டு, மேம் நீங்கள் உள்ளே போங்க, அவங்க ப்ரொஃபஸர் கூட பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்லையா, நீங்கள் உள்ளே போவீங்களா? ஓகே சார்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ளே கிளம்பிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம்மின்? எஸ் கம்மின் அந்த பிரின்ஸிபலும் சொல்கிறாங்க. பார்த்துட்டு, நீங்கள் இது அட்மிஷன் சார், இங்கே தான் வந்து பார்க்க சொன்னாங்க. ஓகே யாருக்கு அட்மிஷன்? இந்த 3 பிள்ளைங்களுக்கு தான். சரி. உங்கள் பேர் என்னம்மா? அப்போ 3 கேர்ள்ஸுமே, என் நேம் மினி சார், என்னுடைய நேம் ஜோ, என்னுடைய நேம் ரேணு சார்.
ஓகே ஓகே. உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கோம் சார். கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்குறாங்க. சரி உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்துட்டு ஓகே நல்ல மார்க் தான் 3 பேருமே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன குரூப் வேணும் உங்கள் 3 பேர்த்துக்கும் தனித்தனியாக இருக்கிறீங்களா இல்லை ஒரே கிளாஸா? ஒரே கிளாஸ் தான் சார். என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 பேருமே ஒரு குரூப்பு சொல்கிறாங்க. சரி ஓகே. அந்த குரூப்புக்கு வந்து கிளாஸ் வந்து இப்போ கிடையாது. அதுக்கு வந்து சார் வந்து இனிமேல் தான் புதுசாக சேர போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் அந்த குரூப்புக்கு வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நாங்கள் உங்கள் நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு போங்க. சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒப்படைச்சி ஃபீஸும் கட்டிடுங்க. நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. நாங்கள் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணி விட்டுட்டு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்றதை நாங்கள் சொல்லிடுவோம். அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே நாங்கள் போட்டுருவோம். ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஃபீஸ் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபீஸ் சொல்கிறாங்க. நம்ம சாந்திக்காலாம் பார்க்குறாங்க. பரவாயில்ல சாந்திக்கா பார்த்துட்டு மட்டும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி கண்ணாலேயே இது பண்ணிட்டு சார் காலேஜ் ஓப்பன் ஆகும்போது மட்டும் சொல்லுங்கள் சார். ஓகே சொல்லிட்டு அவங்க 3 பேர்லாம் போகிறாங்க. அப்போது நம்ம வந்து யார் நம்ம இவங்க இருக்காங்கல்ல மினி, அவங்க தான் ஒருத்தவங்களை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டே நிற்கிறாங்க. வான்னு இப்படி போகலான்னு சொல்லி திரும்பி பார்க்குறவங்க என்ன இவ இப்படி நின்று பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அருளாவும் சரி ஒயனும் சரி ரேணு ஜோ நம்ம சாந்திக்கெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா இந்த பிள்ளை அப்படியே செஞ்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே நிற்கிது அப்படின்னு நம்ம 5 கேர்ள்ஸுமே திரும்பி பார்த்தா அங்கே அது அவள் எந்த டைரெக்ஷனில் பார்க்குறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே தான் செம்ம ஷாக்கு. ஆரோக்குமே ஷாக்கு, ஒயனுக்குமே ஷாக்கு. அங்கே பார்த்தா ஜிம்மின் ஜங்குக் 3 பேருமே அங்கே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு நம்ம ஜிம்மின் வந்து மினியவே தான் விட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு அதுக்கு மேலே அல்டிமேட்டு ஆரோராவை வச்சுக்கணுவாங்காம பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கெலாம் ஒயனை கடிச்சு தின்றுவார் போல அந்த மாதிரி இப்படியே பார்க்குறாப்புல. நம்ம ஆரமும் கிம்டாயங் தான். நம்ம கிம்டாயங் எப்படின்னா ஓரக்கண்ணால் நம்ம ஜோ அப்படியே ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க. நம்ம ஆரம் வந்து நீங்கள் யார் அப்படின்னாலும் பாருங்கடா, எனக்கு ஏன் டியூட்டி தான் முக்கியம்னு அவர் உட்காந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. மனுஷன் அந்த நேரத்தில் கூட புக்ஸ் படிக்கிறாருப்பா. பார்த்துட்டு இவங்க என்னடா இங்கே இருக்காங்கன்ற மாதிரி தான் நம்ம ஆரோராவுக்கும் சரி ஒயனுக்கும் சரி ஜோக்கு வந்து சின்ன பார்த்தோன்னே ஷாக்கு. இவர் இங்கே என்னடா பண்ணுறாரு அப்படின்னு. ஓகேடா இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன்டா. பை டியர் செல்லக்குட்டீஸ்.